எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன் வீடு நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஆமாங்க, நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆக போகிறோம். என்னென்னா இந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு 2 மந்த்ஸில் வீடு சேல் பண்ண போகிறேன், நீங்கள் காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க 2 மந்த்ஸில். அதனால் நாங்கள் பக்கத்துலேயே வீடு பார்த்தோம். என்னோடய பசங்க வந்து பக்கத்தில் தான் ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி பக்கத்துலேயே வீடு கிடைச்சா நல்லாயிருக்கும், டெய்லி கொண்டு போய் விட்டு வர்றதுக்குன்னு பார்த்தேன். நல்ல வேலையாக நாங்கள் பார்த்த மாதிரி எங்களுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே வீடு கிடச்சிருச்சிங்க. நாங்கள் இன்னும் ஒரு 1 வீக்கில் காலி பண்ண போகிறோம் வீடு. அதனால் காலி பண்ணுறதால திங்ஸ்லாம் நிறையா இருக்குது இல்லையா, அதனால் எடுத்து எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சா எப்போ நம்ம காலி பண்ணுறோமோ அப்போ வண்டி வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுற திங்ஸ் தவிர மற்றது எல்லாத்தையும் எடுத்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். இங்கேயும் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இது ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். இந்த கபோர்ட்ஸ்லாம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். என்னென்ன திங்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறனோ அது தவிர ஒன்றுமே இதில் இருக்காது. இங்கே பாருங்கள் பாத்திரம்லாம் நிறையா வச்சுருந்தேன். இப்போ நான் அதை யூஸ் பண்ணுற பாத்திரம் இதெல்லாம், மற்றது எல்லாமே நான் காலி பண்ணிட்டேன். இங்கே ஒரு திங்ஸ் கூட இல்லை பாருங்கள். கபோர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எல்லாமே யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் தவிர வேறு எதுவும் இல்லை, எல்லாமே எடுத்துட்டேன். எல்லாமே காலி பண்ணிட்டேன். டம்ளர்ஸ்லாம் எல்லாம் கப்பு எல்லாமே எடுத்தாச்சு. இது எல்லாமே காலி பண்ணியாச்சு. ஆரோ வந்து போட்டு ஒரு 3 மந்த்ஸ் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே காலி பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணணும், இதையும் வேறு எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்குது, ஷிஃப்டிங் வேலை. அதனால தான் நான் முன்னாடியே எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம எடுக்கும்போது கஷ்டம் இல்லாமல் இருக்கும். குழந்தைங்க வேலை இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு எல்லாமே பண்ண முடியாதுங்கிறதால நான் முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். வாங்க எங்கே வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க. நிறைய ஃபோட்டோஸு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தேன். எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். எதுக்கு நான் இதை முன்னாடியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன்னா, ஒட்டர் அடித்து நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்கணும். ஹவுஸ் ஓனர் வந்து பார்ப்பாங்க வீடு க்ளீனாக இருக்கான்னு. அதனால் நான் முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நாள் ஒட்டர் அடிக்கணும். இன்னும் நான் க்ளீன் பண்ணலை வீடு, எல்லாத்தையும் மட்டும் கழட்டிட்டேன். இன்னும் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் க்ளீன் பண்ணுவேன். எல்லா திங்ஸையும் நான் இந்த ரூமில் தாங்க வச்சுருக்கேன். இந்த ரூமில் வந்து குழந்தைங்க பெருசாக விளையாட மாட்டாங்க. இதில் அங்கே அப்படியே இருக்கும் இங்கே வச்சா திங்ஸு. அதனால் நான் இங்கே வச்சுட்டேன். ஹால்லலாம் வச்சா குழந்தைங்க விளையாடுவாங்க, காலில் தட்டும், எடுத்து கொட்டுவாங்க. அதனால் நான் கொண்டு வந்து இந்த ரூமில் வச்சுட்டு கதவை லாக் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் எடுத்துட்டா தான் இது எல்லாத்தையும் ரூமை க்ளீன் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுப்பேன். வீட்டை பாருங்கள் எப்படி குப்பையாக இருக்குது பாருங்கள். எல்லா திங்ஸும் எவ்வளோ துணியை போட்டு வச்சுருக்கேன், எவ்வளோ திங்ஸ் கிடக்கு பாருங்கள். எப்போவுமே நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க வீடு நீட்டாக இருக்குக்கா, வீடை சூப்பராக வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. இந்த வீடு ஷிஃப்ட் ஆக போகிறேன்னு என்றைக்கு தெரிஞ்சதோ அதுலேருந்து வீடு இப்படி தாங்க இருக்குது. என்னால் மெயின்டைன் பண்ணவே முடியலை. ஏன்னா எந்தெந்த திங்ஸ் எடுத்து வைக்கணும்னு நான் கிச்சனில் தான் எனக்கு வேலையாக இருந்தது. அங்கே இருக்கிற பாத்திரம் எடுத்து வைக்கிறது எல்லாமே அப்படியே தான் போச்சு. இங்கெல்லாம் அந்த சைடு வரவே இல்லை. துவைச்ச துணியெல்லாம் மடித்து அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் கபோர்டில் கூட வைக்கலை. என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடு காலி பண்ண போகிறோன்னு. அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.